என்னவா ஆயிடுச்சு? சிலிண்டர் வெடிச்சிருச்சா? மூச்சு திணறுது. ஏய் அதை எடுத்து வெளியே போடுறா. இரு அது ஆஃப் ஆயிடுச்சு, அவ்வளோதான். மேலே இரு இந்தாடா. ஏய் என்னடா ஆச்சு? ஃபயர் சிலிண்டர் வெடிச்சிருச்சா? காய்ஸ், ஃபயர் எக்ஸிஸ்டன் சிலிண்டர் வெடிச்சிருச்சு. கை போடு. இரு அதை போடாத. எங்க சீல் உடஞ்சிருச்சா? என்னாச்சு? இப்படி ஆகி போச்சு. எதர்ச்சியா நடந்துருச்சுங்க. அந்த ஃபயர் சிலிண்டர் வெடிச்சிருச்சு. ஃபயர் எக்ஸிக்யூஷன் சிலிண்டரு. அங்கே கீழே எதுனா வண்டி எதுனா டேமேஜ் ஆகிருக்கான்னு பாரு. அதை எடுத்து வெளில போட்டு கண்ணாடியை கண்ணாடி ஃபுல்லாக பவுடர் ஆகிடுச்சு பாரு. எல்லாம் ஏய் வெளியே தள்ளு, அந்த சைடு தள்ளு. என்னடா மூஞ்செல்லாம் வெள்ளையாயிடுச்சு. நான் ஏதோ வெடிச்சிருச்சோன்னு பயந்துட்டேங்க. வண்டி ஃபயர் ஆக போதான்ட்டு ஏசி கம்ப்ரஸர் வெடிச்சிருச்சோன்னு பார்த்தேன் நான். ஏய் அந்த இல்லை இருங்க கைஸ், கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். எப்படி ஆயிடுச்சு பாருங்க கைஸ். இப்போ இந்த இடம்லாம் க்ளீன் பண்ணோம். ஏய் வெளில போய் தட்டுறா, திரும்பி உள்ளவே தாண்டா வரும். கஷ்டப்பட்டு துடைக்கிறான்னு திரும்பி உள்ளவே தட்டுறான் பைத்தியம். எப்படி ஆயிடுச்சு பாருங்க. மூஞ்செல்லாம் வெள்ளையா இருந்தது. இப்போதான் வந்து தொடச்சா மண்டை கிண்டெல்லாம் வெள்ளையா இருக்குது. கெமிக்கல் பவுடரா என்னன்னு வேற தெரில. இதை பற்றி தெரிஞ்சவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா சொல்லுங்க. ஸ்நாக்ஸு, சாப்பாடு பொருள் எல்லாம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்க. கரெக்டாக அது இந்த இடத்துல இருந்தது. வெடிச்சதான் நான் ஏசி கம்ப்ரஸர் தான் ஏதோ பஸ்ட் ஆகிடுச்சு போல இருக்குன்னு நினச்சிட்டு பயந்துட்டேன். ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி கம்ப்ளைண்ட்டால் வண்டி ஃபயர் ஆகுது, அந்த மாதிரி ஏதோ ஆகிடுச்சுன்னு பார்த்தேன். நல்ல வேலை காட்ஸ் கிரேஸ் எதுவும் ஆகலை. மூக்குக்குள்ளெல்லாம் போயிடுச்சுங்க. இது வேறு கெமிக்கலாக என்னன்னு வேற தெரில. மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி நரன்னு எரியுது. நானும் மூஞ்ச துடைக்கிறேன், ஒரு மாதிரி தான் இருக்குது. எதனா ஒன்று சம்பவத்தை இழுத்து விட்டுனே இருக்கேன். எனக்குன்னே நடக்குமானோன்னு தெரியல. கஷ்டப்பட்டு துடைக்கிறாங்க பாவம் தம்பி. வேணுமெல்லாம் நரன்னு கண்ணாடிலாம் அப்படியே வெள்ளையாயிருச்சுங்க. இப்போதான் தொடச்சான். ஏய் போதும் தம்பி, போதும், டைம் ஆகுது. அவ்வளோதான், 2 மணி நேரம் போயிடலாம். விக்கிரவாண்டி டோல்கேட்டில் இருக்கோம். இந்த வண்டி பாருங்க, அந்த திருநெல்வேலியிலேருந்து திருவெற்றியூர் விட்டாங்கல்ல, அந்த சர்வீஸ் வண்டி இது. திருவெற்றியூர் தான் போத்து, தூத்துக்குடி டிப்போ வண்டி. திருச்செந்தூர் டு திருவெற்றியூர்னு நினைக்கிறேன். டிசிஎன்னா சம்மந்தமே இல்லாமல் ஏன் இது திருநெல்வேலி போகுது, தூத்துக்குடியாக தான் இருக்கும். தூத்துக்குடி திருச்செந்தூர் டு திருவெற்றியூர்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் அலப்பறை ஆகி போச்சு. மண்டையிலேருந்து புகையாக வருது. மண்டெல்லாம் நரன்னு இருக்குதுங்க.
கேமரா லென்ஸ்லேயே டஸ்ட்டு நிற்கிது. இப்போதான் தொடச்சேன். ஏய் தட்டாத தம்பி, தட்டாதடா. டேய் பறக்குதுடா, கண்ணுலாம் எரியுதுடா. கிளம்புவோம் கைஸ். எஸ்இடிசி திருச்சி டிப்போ வண்டி. வால்வோ. ஏய் தட்டாத, வேண்டாம், உள்ளவே நிற்கும். டேய் போதண்டா, அதை விட்றா. பார்க்கிங் போய் பார்த்துக்கலாம்டா. அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்.
ஏறுவார், எப்பயுமே இங்கே தான் ஏறுவார். அவ்வளோதாங்க. அங்கே இருக்காரோ? அச்சிரப்பாக்கம் டோலில் இருக்காரான்னு பார்ப்போம். இல்லை இன்னைக்கு நம்ம வித்தவுட் கேப்டன் தாங்க.
தாம்பரம் தான் இருக்காங்க. எவ்வளோ நேரம் ஆகும்?
கோயம்பேடு ரீச் ஆயாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 5:15 கரெக்டாக. ஏன் வந்து டிராப்பிங் வந்து கவர் பண்ணலன்னா, பஞ்சாயத்துங்க சரியான பஞ்சாயத்து வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு இடம் போர்டிங் போட்டு இன்னொரு இடம் இறங்குறேன்றாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுறாருங்க, ஆள் இறங்கிட்டு இருக்காங்க. பார்க்கிங் போயிட்டு சொல்கிறேன். ஹே கைஸ், பார்க்கிங் ரீச் ஆயாச்சு. டைம் பார்த்தோன்னா 5:40 ஆகுது. ஒரு 2-3 விஷயம் வந்து உங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, இப்போது நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்து டிக்கெட்டு போடுறீங்கன்னா அந்த இடத்துல இறங்குங்க. அப்படி இல்லைன்னா ஏறும்போது ரெக்வஸ்ட் பண்ணுங்கள், மாற்றிக்கலாம். சரிங்களா? அது பிரச்சனை கிடையாது. எந்த வழியாக போகுதுன்னு பார்த்துட்டு வண்டி போகும்போது ஒரு 60-70 போகும்போது வண்டியை ஓரம் கட்டுங்க, நான் இறங்க போகிறேன்றது. ஆக்சுவலாக அது மாதிரி ஏன் நிறுத்த மாட்டோம்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து சேஃப்டி, பின்னாடி வர வண்டி தட்டிடும். சரிங்களா? இன்னொன்று மரம் எதனா இருக்கும் சைடில், வண்டியோட ஹைட்டும் அதிகம், லென்த்தும் அதிகம், வண்டியை டேமேஜ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். இந்த மாதிரி பாதியில் இறங்கி அவங்களது பார்த்தீங்கன்னா எல்லாமே டாக்குமெண்ட் எல்லாமே வந்து ஃபேக்கு தான். டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணது வண்டிக்குள்ளே இருந்த மற்ற பேசஞ்சரோட பேக் வந்து எடுத்துகிட்டு இறங்கிட்டாங்க. அது இப்போ வரைக்குமே வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதனால தான் வந்து அவங்கவுங்க போர்டிங்கை வந்து பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணி இறங்குன்னு சொல்கிறது. சரிங்களா? இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, காலேஜ் பசங்க அவங்க பண்ணுற அராஜகம் ரொம்ப மோசமாக இருக்குது. இது வந்து கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ் யாருன்னா பார்த்தீங்கன்னா, உங்கள் பசங்க யாருன்னா இந்த மாதிரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க, கிரேட்டர் தென் சிட்டியில் டிஸ்ட்ரிக்டில் படிக்கிறாங்கன்னா, தயவு செஞ்சு நீங்களாக டிக்கெட் புக் பண்ணி அனுப்பி விடுங்க. சரிங்களா? நான் இதை பற்றி வந்து நான் பேசுகிறேன். இந்த பொம்பளை பசங்க என்ன பண்ணுதுங்க, என்னென்ன கோல்மால் பண்ணுறாங்கன்றதை இதை நான் ஒரு தனி வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். இதில் எவ்வளோ கான்ட்ரவர்சி வருதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்படிலாம் பண்ணுறாங்களா பசங்க அப்படின்னு பண்ணுற அளவுக்கு படுமோசமாக இருக்குது, கேவலமாக இருக்குது அவங்க பண்ணுறதெல்லாம். இதை நான் தனியாக பேசுகிறேன். இது தனி டாபிக் வேணுன்றவங்க தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இதை தனி டாப்பிக்காகவே பேசுவோம். ப்ளஸ் இன்னொன்றுன்னு பார்த்தோன்னா, வண்டி ஓட்டுறது வந்து இந்த காரில் ஓன் போர்டு டிரைவர்ஸ் வந்து ரொம்ப மகா மட்டமாக ஓட்டுறீங்க. ஒன்று ஒரு லேனை பிடிச்சி பொறுமையாக போங்க. சரிங்களா? இல்லை வண்டிக்கு சைடு கொடுத்துருங்க, இல்லை சைடு வாங்கி போங்க. பக்கத்தில் போயிட்டு நச்சுன்னு பிரேக் அடிச்சிங்கன்னா உங்கள் வண்டி நிற்கும். இவ்வளோ பெரிய வண்டி, இந்த 20-22 டன் வண்டி வந்து நிற்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிற்காது. அது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. பஸ்ஸாவது நிற்கிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் லாரிலாம் வந்து கண்டிப்பாக நிற்காது. அதனால் வந்து அது உங்களுக்கு தான் சேதாரமாகும். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் போய் நச்சுன்னு பிரேக் அடிச்சிங்கன்னா வண்டி பின்னாடி வந்து தட்டும். வண்டி பெரிய வண்டிக்கு ஒன்றும் ஆகாது, சின்ன வண்டியில் இருக்கவங்களுக்கு தான் சேதாரம், வண்டிக்கும் சேதாரம், உள்ளே இருக்கவங்களுக்கும் உத்தரவாதம் கிடையாது. அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ட் ஆகிட்டு வாங்க. இல்லை சேஃபாக ஓட்டுறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். பருத்தி எடுத்துட்டான் ஒருத்தலாம் என்னை போட்டு. வீடியோவில் ஷூட் இருக்கும்னு நினைக்கிறேன், இது நான் அட்டாச் பண்ணுறேன். ஓகே கைஸ், வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்ஸோட டூர் வீடியோ வரும். ப்ளஸ் நீங்கள் கேட்ட இன்டர்சிட்டி கான்செப்ட் வந்து கண்டிப்பாக அந்த சப்ஜெக்டை பேச போகிறோம். அது வந்து பெரிய சாப்டர், அது கண்டிப்பாக பேசுவோம். இன்டர்சிட்டின்னு இல்லை, இன்டர்சிட்டி ஃப்ளிக்ஸு, ஜிங்க்கு, யோலோ எல்லாத்த பற்றியும் பேசலாம். சரிங்களா? கண்டிப்பாக அதை பற்றி தான் பேச போகிறோம். நெக்ஸ்ட்டு சாப்டர் பார்த்தோன்னா, இன்டர்சிட்டி சீரிஸ் வந்து இதோட முடிதான்னு கேட்டிங்கன்னா முடியலை, அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஸ்டே டியூன் கைஸ், பாய்.